ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்ஷா விலாக்ஸ். நான் இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பரான மொறுமொறுப்பான ரவா தோசை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ரவை, 1 கப் மைதா, 1 கப்பு அரிசி மாவு எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி 3 சாம்பு பங்கில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகு எடுத்து பொடிச்சு 1-2 பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நான் பொடி பண்ணது சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி கட் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும். உடனேயும் பண்ணலாம். அடுத்ததாக தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடாகணும். சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மாவில் 1 கப்பு அல்லது 1 டம்ளர் விளிம்பு இருக்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு அதெல்லாம் எடுத்து ஊற்றும்போது நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இதை முதல்ல கல்லுலேருந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி அப்படி சுற்றி மேலே ரவுண்டாக ஊற்றிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நடுவில் ஊற்றணும். கரண்டி வச்சு நிறவக்கூடாது. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஒரு 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றினோம்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். நடுவில் 2 மாதம் வீடியோ போட முடியல. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோவும் போடலான்னு இருக்கேன். இந்த ரவா தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் மேட்ச் ஆகும். நல்ல டேஸ்டான சூப்பரான ரவா தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.